ஞானகுரு அடிக்கடி நமக்கு உபதேச வாயிலாக சொல்வது, உங்களுக்குள் ஞான வித்தை குருநாதர் காட்டிய வழியிலே ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாக்குகின்றேன். இதை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த பதிவு செய்ததை மீண்டும் நினைவு கொண்டு வந்தாலே போதுமானது என்று பல உபதேசங்களிலே சொல்லியிருக்கின்றார். என்றால் ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் அந்த பாதையிலே சீராக செல்ல வேண்டும் என்றால் அதற்குண்டான சரியான பாதை இதுதான். குருநாதர் உணர்வுகளை பதிவாக்க வேண்டும், பதிவை நினைவு கொண்டு வர வேண்டும். எந்தெந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு நினைவுகள் உணர்வுகள் மாறுகின்றதோ அப்பொழுது அதை நினைவு கொண்டு வந்தால் குருநாதர் நமக்குள் பதிவு செய்த அந்த வித்து அந்த சந்தர்ப்பத்தில் ஓங்கி வளரத் தொடங்கும். அந்த நேரம் மகர்ஷி சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த நினைவாற்றலும் அங்கே செல்லுகின்றது. அந்த சக்தி நமக்குள் கிடைக்கின்றது. தீமையிலிருந்து விடுபடக்கூடிய ஞானமும் அந்த தெளிந்த சிந்தனை நமக்குள் வருகின்றது. அதனால்தான் குருநாதர் அடிக்கடி மெய்ஞானிகளுடைய ஞான வித்தை உங்களுக்கு உபதேச வாயிலாக பதிவாக்குகின்றேன், அதை நீங்கள் கூர்ந்து பதிவாக்கி கொண்டால் போதுமானது. யாம் உபதேசித்த உணர்வுகள் உங்கள் இரத்த நாளங்களிலே கருவாக வளர்ச்சியாகி பின் அணுக்களாக பெருகும். என முதலில் கரு என்பது ஒரு முட்டை தான். பின் யாம் பதிவு செய்த உணர்வின் தன்மை நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன 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 அந்த அணுக்கள் வளர்ச்சி அடைய தொடங்குகிறது. கோழி தான் இட்ட முட்டைகளை எப்படி அடைகாக்கின்றதோ, அதனின் உணவின் தன்மை உடலில் வெப்பமாகின்றதோ, அதன்பின் அணுவின் தன்மை அந்த வெப்பத்தின் துடிப்பு கொண்டு கருவின் துணை கொண்டு அது குஞ்சுகளாக எப்படி விளைகின்றதோ, குஞ்சு வெளிவந்த பின் தாய்க்கோழி அது எந்த உணவினை உட்கொண்டதோ மண்ணை பிராண்டி அதே உணவை குஞ்சுகளுக்கும் உட்கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இது போன்றுதான் இப்பொழுது இங்கே உபதேசிக்கக்கூடிய உணர்வு அனைத்தும் உங்கள் இரத்த நாளங்களிலே கருத்தன்மை அடைகின்றது. அதாவது ஒரு முட்டையாகி ஆகின்றது. அதனை மீண்டும் சாமி சொன்னார், குருநாதர் சொன்னார், ஞானகுரு நமக்கு வாக்காக கொடுத்திருக்கின்றார், இப்படி உபதேசித்திருக்கின்றார், இப்படி அகசியனை பற்றி சொல்லியிருக்கிறார் என்பதை நினைவு கொண்டு வந்து அந்த உணர்வுகளை நாம் என்ன 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 இந்த முட்டை வளர்ச்சி பெற தொடங்குகிறது. அடை காத்தது போன்று சாமி சொன்னார், சாமி சொல்லியிருக்கின்றார், சாமி சொன்னார் என்று அதை எண்ணும் பொழுது அது அடை காத்தது போன்று ஆகின்றது. அது கோழி எங்கே இறை தேடி சென்றாலும் தன் குஞ்சின் நினைவு கொண்டு தான் இட்ட முட்டைகளை அது எப்படி ஓடி வந்து அடைகாக்கின்றதோ இதை போன்று அந்த விஞ்ஞானிகளுடைய அருள்சக்தி எங்களுக்குள் விளைய வேண்டும் என்று அடிக்கடி இந்த நினைவுகளை எடுத்து எந்த சந்தர்ப்பத்திலும் எத்தகைய சூழ்நிலைகளும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அருள் மகர்ஷியின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, ஞானகுரு காட்டிய வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெறுவேன், ஞானகுரு காட்டிய வழியில் தீமை நீக்கூடிய சக்தி பெறுவேன் என்று அதை நினைவு கொண்டு வந்து பதிவு செய்வதை நினைவுபடுத்த அதுவே அடைகாப்பது போன்றாகி அந்த கோழி அடைகாத்து அதனுடைய வெப்பத்தினால் உள்ளுக்குள்ளே துடிப்பின் தன்மை கூடி கரு குஞ்சின் தன்மை உருப்பெறுவது கொண்டு அந்த ஞானிகளுடைய அரும்பெரும் சக்திகள் நமக்குள் உடல் இருக்கக்கூடிய அணுக்களை விளையத் தொடங்குகிறது. அது கோழி இறை தேடும் பொழுது கூவி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு அதற்கு எப்படி இறை கொடுக்கின்றதோ இதை போல நாம் பதிவு செய்த ஞான வித்து உங்களுக்குள் அணுவின் கருவாக உருவாகிவிட்டால் உயிர் நாம் அந்த நினைவின் உணர்வின் கிளர்ச்சிகளை உந்தும் பொழுது இரத்த நாளங்களில் தூண்டப்பட்டு அதே உணவின் ஒளிகளை உயிரும் எழுப்பி காட்டில் கலந்துள்ள அருள் மகரிஷி உணர்வுகளை, அகசியின் உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை கண்வழி, செவிவழி, உடல்வழி, சுவாசிக்கும் உணர்வு வழி நமக்குள் கொண்டு வந்து அதை சுவாசிக்கும்படி செய்து உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பரவை செய்து அந்த கருக்களை விளைய செய்து முழுமையடைய செய்கின்றது. அது மெய்ஞானிகளுடைய அருள் உணர்வு கொண்ட அணுக்களாக உருப்பெற செய்கின்றது. அது இந்த வளர்ச்சிக்கு நாம் சிறுக சிறுக வந்துவிட்டால் நம்முடைய நினைவாற்றல் அகசியன் சென்ற பாதையிலே செல்லும். அகசியன் துருவனாகி துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமான அந்த உணர்வை பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம். அது அகசியன் துருவ நட்சத்திரமாக வளர்ச்சி அடைந்தது போன்று நாமும் பேரருள் பேரொழியாக வளர்ச்சி பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்று சொல்கின்றார். அது ஞானத்தின் வளர்ச்சி நாம் பெற வேண்டும் என்றால், தியானத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் குரு உணர்வை பதிவு செய்ய வேண்டும், பதிவு செய்ய நினைவு கொள்ள வேண்டும், நினைவு கொண்டு அதை வளர்க்க வேண்டும். அப்படி சென்றால் அகசியின் பாதையிலே, மெய்ஞானிகள் பாதையிலே, மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய பாதையிலே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள், அதாவது கண்வழி, செவிவழி, உடல் வழி, மூக்கு வழி, நாம் சுவாசிக்கும் அத்தனை நிலைகளும் ஊடுருவி அந்த சக்தி வாய்ந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் உபதேசத்தை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.